பிரைட்னஸும் கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி வந்து இது நல்லா வந்து நம்மளோட ஸ்கின்னே வந்து ஃபேஸில் நல்லா அப்படியே சப்பிளாக சாஃப்டாக இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரீசா ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் சொன்ன மாதிரியே ஆர்கானிக் ப்ராடக்டோட ரிவ்யூ வீடியோ தான். ஸோ இந்த ப்ராடக்டை நம்மளுக்கு SSS நேச்சுரல்ஸ்லேருந்து ஒரு ரிவ்யூ பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஓகே, ரிவ்யூன்றோடனே அப்படியே வாங்கிக்கிட்டு உடனே அதை பற்றி சொல்கிறேன்ட்டு இல்லை. நான் நல்லா 1 வீக் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட் எல்லா ப்ராடக்ட்ஸும் இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துச்சு என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், ப்ளஸ் ஃபோன் நம்பரும் தரேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சோப்போட இதை பார்த்துருவோம். சோப் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா நீம் அண்ட் பேசில், கோட் மில்க் அண்ட் சார்கோல், அதுக்கப்புறம் வந்து டர்மரிக், அப்புறம் சாஃப்ரான். நான் யூஸ் பண்ணது கோட் மில்க் அண்ட் சார்கோல் சோப் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுற சோப் மாதிரி ரொம்ப வந்து அப்படியே நுரையெல்லாம் வருதுன்னு கிடையாது. பிகாஸ் ஆர்கானிக் சோப்பு எப்போதுமே அந்த அளவுக்கு நுரை வராது, பட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணால் தான் அதோட ரிசல்ட் கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு தெரியும். பட் நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வேக்ஸ் பவுடர். ஸோ வேக்ஸ் பவுடர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுவுமே ஆர்கானிக். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹேர் ஆயில். ஸோ ஹேர் ரீக்ரோத் ஆயிலு. ஸோ எனக்கு பயங்கரமாக ஆனால் முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு. இது நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணேன். ஹேர் ஆயில் உடனே நம்மளுக்கு ரிசல்ட் காட்டாது தான். ஸோ நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேறு இதெல்லாம் வந்து கலந்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ளசண்ட்டான ஸ்மெல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிகாஸ் ஆர்கானிக், நோ கெமிக்கல்ஸ்னால எந்த ஃப்ராக்ரன்ஸுமே இல்லை. அதில் நேச்சுரலாக அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த வெட்டி வேறு, அதுக்கப்புறம் என்ன மேபி வேப்பலெல்லாம் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஸ்மெல் தான் இருக்குது. ஸோ ஸ்மெல் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி தெரியும். பட் நல்லா இருக்குது யூஸ் பண்ணியிருக்கிற வரையும். ஸோ நல்லது எப்போதுமே கொஞ்சம் கசக்கத்தானே செய்யும். ஸோ இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே pH பேலன்ஸ்டாக உள்ள ப்ராடக்ட் தான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயின் ஜெல்லு. ரெட் ஒயின் ஜெல் வந்து நம்மளுக்கு ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதுவுமே ஆர்கானிக்ங்கிறதுனால ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு, எந்த சைடு எஃபெக்ட்டும் வரல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்னே ஜெல். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஆக்னே தான். ஸோ இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். இதை நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி செகண்ட் டேலேருந்தே பார்க்குறப்ப குட்டி குட்டி ஆக்னே என்கிட்ட இருந்தது எல்லாமே வந்து அப்படியே ஃபேட் ஆஃப் ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு க்ரீம், ஒரு ஜெல் பேஸில் இருக்கும். பிசு பிசுன்னெலாம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் லிப் பாம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் தெரியும். ஸோ இதில் பீட்ரூட் அண்ட் பட்டர் மட்டும்தான் அவங்க ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருந்தது. அடுத்தது நான் யூஸ் பண்ணது வந்து ஃபேஸ் வாஷு. ஸோ இதெல்லாம் வந்து 1 வீக் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த ஆக்னே எல்லாம் கண்டிப்பாக ஃபேட் ஆகிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சோப் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுலேயும் நுரையெல்லாம் வரல. ஸோ ஜென்டிலான ஒரு கிளென்சர் மாதிரி தான் இருந்தது. பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கு. பிரைட்னிங் பேக் ஒன்று, முல்தானி மெட்டி பேக் ஒன்று. நான் பிரைட்னிங் பேக் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணப்பே வந்து நான் ரோஸ் வாட்டரோடு ட்ரை பண்ணேன். ஸோ டக்குன்னு ஒரு செம்ம பிரைட்னஸ் கொடுத்துச்சு. உண்மையிலேயே எல்லாருமே வீட்லேயுமே சொன்னாங்க நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது ஃபேஸ்லன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கானிக்கிறதுனால திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ பயப்பட தேவையில்லை, கெமிக்கல் இல்லாததுனால நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுத்தது. நீங்கள் வாட்டர் இல்லை மில்க் எதை வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, என்ன தான் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்னு, பட் எனக்கு ஒன்றும் பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் பண்ணலை, அதனால நான் சொல்கிறேன். பட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் சடனாக வந்து ஒரு ஹேர் வாஷ் பவுடர் அனுப்பியிருந்தாங்க, ஹேர் வாஷ் ஹெர்பல் வாஷ் பவுடர். ஸோ இதுவும் நான் ட்ரை பண்ணேன். நம்ம சீயக்காய் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு அண்டு நம்ம முடியை வந்து ஃப்ரிஸியாக ட்ரை அவுட் பண்ணலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கோனும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, மெஹந்தி கோனும் ஆர்கானிக்கில். ஸோ அதுவும் ட்ரை பண்ணுங்கன்னு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி ஸ்டெயின் எந்த அளவுக்கு கொடுக்குதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எண்டில் காட்டுறேன் அதோட ரிசல்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க இன்ஸ்டா ஐடியும் நான் தரேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்க தமிழ்நாடுவில் தான் வந்து குரியர் சர்வீஸ் டெலிவரி எல்லாம் பண்ணுறாங்க, பட் ஆல் ஓவர் இந்தியா இன்ஷால்லா இனிமேல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறவங்க தான். ஸோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸை நம்ம சப்போர்ட் பண்ணோண்டா ஒருத்தவங்களோட ட்ரீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், நான் எப்போதும் சொல்கிற மாதிரி. ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு உங்கள் எல்லாத்துக்கும் இதை சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது அதனாலேயும் சொல்கிறேன். பட் திருப்பி சொல்கிறேன், இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்னடா பெனில் மெஹந்தி போட்டுட்டு மெஹந்தி போடுறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. எனக்கு இந்த லீஃபி டிசைன் டக்குன்னு வராது. ஸோ ஃபஸ்ட்டு பெனில் போட்டுட்டு அப்புறம் போடலாமேன்னு ட்ரை பண்ணேன். ஸோ பாருங்கள், இப்போ மெஹந்தி போட்டாச்சு. இது வந்து மெஹந்தி எடுத்ததுக்கப்புறம் உள்ள ஸ்டெயினு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரீசா விலாகுக்கு லைக் பட்டனை தட்டி விடுங்க, ரீசா விலாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. La ilaha illallah Muhammadur Rasulullah. La ilaha illallah Muhammadur Rasulullah.